அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனோட நீய ஒளி கான்சர்ட் வர February 10 நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல பிரம்மாண்டமா நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த கான்சர்ட்டை ப்ரொமோட் பண்ற விதமா சந்தோஷ் நாராயணன் அண்ட் அந்த கான்சர்ட் ஆர்கனைசர்ஸ் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல சந்தோஷ் நாராயணன் சிங்கர் அண்ட் லிரிசிஸ்ட் அறிவு பத்தி பேசினது இப்போ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. 2021 மாஜா யூடியூப் சேனல்ல அறிவு அண்ட் தி பெர்ஃபார்ம் பண்ணி சந்தோஷ் நாராயணன் இசையில வெளியான பாடல் தான் என்ஜாய் என்ஜாமி. இந்த சாங் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி சார்பட்டா படத்துல வர நீய ஒளி சாங்கும் பெரிய ஹிட் ஆச்சு. இந்த 2 சாங்க்கும் அறிவு தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஷான் வின்சன் நீய ஒளி சாங்ல ரேப் போர்ஷன் மட்டும் பாடியிருப்பாரு. ரோலிங் ஸ்டோனோட மேகசின் கவர் பிக்ல சந்தோஷ் நாராயணோட மகள் தி அண்ட் ஷான் வின்சன் மட்டும் தான் இருப்பாரு, அறிவு இருக்க மாட்டாரு. டைரக்டர் பா ரஞ்சித் கூட நீய ஒளி அண்ட் என்ஜாய் என்ஜாமி சாங்கோட லிரிசிஸ்ட் அறிவு ஏன் புறக்கணிக்கப்படுறாருன்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் இணைஞ்சு படம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அறிவும் சந்தோஷ் நாராயணன் கூட ஒர்க் பண்றது இல்ல. சென்னையில நடந்த செஸ் ஒலிம்பியாட் ஈவெண்ட்ல கூட தீயும் மாரியம்மாவும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுல அறிவு இருக்க மாட்டாரு. மறுபடியும் அறிவு புறக்கணிக்கப்படுறாருன்னு ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. அதுக்கு அறிவும் பதிலடி கொடுக்கிற விதமா என்ஜாய் என்ஜாமி சாங்க கம்போஸ் பண்ணது, லிரிக்ஸ் எழுதினது எல்லாமே நான் தான், யாரும் டியூன் கொடுத்து நான் பண்ணல, உண்மை ஒரு நாள் வெல்லும்னு சொல்லியிருப்பாரு. சந்தோஷ் நாராயணன் அண்ட் தீயும் இந்த சாங் எங்க 3 பேருக்குமே சொந்தம் தான். அறிவு சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால தான் அவரால் வர முடியாம போச்சு, இதுதான் உண்மைன்னு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த 2 சம்பவத்துக்கு அப்புறம் சந்தோஷ் நாராயணனும் அறிவும் பேசிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வெளியாச்சு. மேலும் இன்னைக்கு நடந்த நீய ஒளி கான்சர்ட் பிரஸ் மீட்ல சந்தோஷ் நாராயணனும் அறிவு பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கான்சர்ட்க்கு அறிவுக்கும் இன்வைட் அனுப்பியிருக்கோம், ஆனா அவர் என்ன பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்வைட் பார்த்துட்டு கான்சர்ட்க்கு வந்தா நல்லா இருக்கும். தி மற்றும் அறிவோட நிறைய சாங்ஸ் இந்த பிரச்சனையால ரிலீஸ் ஆகாம இருக்கு. எல்லாருக்கும் கோவம் இருக்கும் தான், வெயிட் பண்ணா எல்லாமே புரியும். என்ஜாய் என்ஜாமி பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிரும், அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சந்தோஷ் நாராயணன் பேசியிருக்காரு. அறிவு தரப்புல இருந்து இதுக்கு ஏதாவது பதில் வருமா, அறிவு நீயோலி கான்சர்ட்க்கு போவாரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனியே ஒளின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்டா பரம்பரையில அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலா இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட. அண்ட் இட் ப்ராபகேட்ஸ் லவ். அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தது ரஞ்சித். அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது. அந்த ஒளி பிளே இருக்கு, ஒளின்னு நீங்கள் நினைக்கலாம், ஒளின்னு நினைக்கலாம். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதனால தான் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து 3 hours 0 seconds இதுதான் பிளான் பண்ணுறேன். அஜித் சார் ஆர் மேபி லைட்லி லெஸ் சார். சந்தோஷ் சார், சினிமாலையும் சரி அரசியலையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து சினிமாவில் சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சிங்க, அப்புறம் மாறிட்டு அப்புறம் வந்து இதாகிட்டு. அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கிங்க? கடைசியாக பா ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டேரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத் மாற்றி மியூசிக் பண்ணேன். ஒரு படத்தை 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனிருத் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா, இந்த படம் நீ பண்ணுறியா, அப்பாடா தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்மு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித், ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் செமையாக பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see in the future எப்படி இருக்கு.
ஆமாம், நீர்வழி அருவி எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்பயே நான் என்- யார் யார் யாரோ ஜி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பா பண்ணலாமே. அ- இல்ல நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறைய இருக்கு. அப்புறம் இந்த என்ஜாய் என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவா வெயிட் வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோவமா இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ்.